நேராக கோயிலுக்கு போகிறோம், பொங்கலை வாங்குகிறோம், சாப்பிட்டு தூணில் தடவக்கூடாது. விபூதி வாங்குகிறோம், கோயிலினுடைய கைங்கரியம் திருப்பணி பண்ணுறன்னு தூண்லெல்லாம் கொட்டக்கூடாது. விபூதி வாங்கி என்ன பண்ணணும்? நெத்தி நிறையா பூசணும். விபூதிங்கிறது இறைவனுடைய வடிவம். அதை வேறு கைக்கு மாற்றினீங்கன்னா வேண்டான்னு அர்த்தம். ஒரு கையில் வச்சிங்கன்னா வேண்டா வெறுப்பாக வைக்கிறீங்கன்னு அர்த்தம். நெத்தி நிறையா வைக்கணும். முருகான்னு சொல்லி நெத்தி நிறையா வைக்கணும். கோயிலுக்கு போகிறீங்க, கோயிலில் குப்பையாக கிடக்கு, என்ன பண்ணணும்? எடுத்து சுத்தம் பண்ணணும். அதே மாதிரி கோவிலாகட்டும் வீடாகட்டும் எங்கே தீபம் போட்டாலும் சுத்தமான நல்லெண்ணெயில் தீபம் ஏற்றுங்க. இன்னைக்கு சாமிக்குன்னு எது வாங்கினாலும் தயவு செஞ்சு தரமான பொருளாக சாமிக்கு வாங்கி கொடுங்க. எதில் கஞ்சம் பார்க்கக்கூடாது. சாமிக்கு தானே, சாமிக்கு தானே, சாமிக்கு தானே. அப்புறம் முருகன் என்ன சொல்லுவா தெரியுமா? இவனுக்கு தானே, இவனுக்கு தானே, இவனுக்கு தானே. ஆனால் சாமி அப்படி நினைக்க மாட்டார். அடியார் குறை கோடி கருதினும் வேறு முனைய நினையாத பெருமாள். அதனால